12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லாஸ்ட்டு 1 டே தான் இருக்குது. இந்த 1 டேயில் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் 90க்கு 90 ஃபுல் மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நான் படித்த கேள்வி போதுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 1 டேயில் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கானது அப்படின்னம்னா எப்பயுமே அந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கனால தான் அடுத்தடுத்து 12th வீடியோஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் நீங்கள் உங்களுக்கு டாப் 10 நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்களுக்கு எழுத வேண்டிய 7 5 மார்க்குமே எழுதுகிற மாதிரி அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் அண்ட் புக் இன்சைடில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 18 வரைக்கும் செயலில் நீங்கள் 3 2 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 3 2 மார்க்குக்கு ஒரு 12 கேள்வி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 12 படித்து தான் ஆகணும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் நான் மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கும் சரி அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருப்பேன். மாதவியின் நாட்டிய நிகழ்வில் நடந்த இசைக்கருவிகள், சிலப்பதிகாரத்திற்கு வரங்கும் வேறு பெயர்கள், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, கழிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. இது என்ன சார் மெட்டீரியல்ங்கிறீங்களா? அந்த மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 41 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் மட்டும் லாஸ்ட்டு டேயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணுன்னா 150 அதுக்கான ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். என்னுடைய நம்பர் 63717271. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இல்லை மெட்டீரியலில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னம்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழர்கள் புகழ் பழி எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இந்த 8 பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் குறித்து கொடுத்தது உங்களுக்கு செயலில் இருக்க வேண்டியது. அடுத்ததாக நம்ம திருக்குறளில் என்ன கேள்வி படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்து வைக்கிறார். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்வி கிட்டே இருக்குது திருக்குறளில் மட்டுமே. அந்த 40ல் இந்த 4 மட்டும் போதுமா அப்படின்னம்னா ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த 4 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு உரைநடையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் 19லேருந்து 21 வரைக்கும் உரைநடையில் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 கேள்விகள் 2 அட்டன் பண்ணுறதுக்கு வெறும் 5 சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்லேயே உங்களுக்கு 4 கேட்பாங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி சிறு குறிப்பு, கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. கீழ்த்திசை சுவடி நூலகம் இந்த விரிவொரு தமிழர் மென்மை அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது. யாருன்னு கேட்டிருக்காங்க? பாரதிதாசன். யாரைன்னு கேட்டிருக்காங்க? மயிலை சீனி வேங்கடசாமி. 2 தான் ஆன்சர். யாருங்கிறதுக்கு பாரதிதாசன், யாரை அப்படிங்கிறதுக்கு மயிலை சீனி வேங்கடசாமி. இவ்வளோ தான் கீ பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா அது மட்டும்தான். இந்தோ சாராசானி கட்டிடக்கலை, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. 4 சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா எழுத்தாணிகளுடைய வகைகள் நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடியது. அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது புக் பேக்கில் இல்லை, பட் உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னம்னா இது 3 ஒரு தடவை பார்த்துக்கோங்க. குண்டு எழுத்தாணி, மடக்கு எழுத்தாணி, வார எழுத்தாணி. சங்ககாலத்தில் தாய்வழி குடும்ப சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுவே போதும். இந்த பின்னணி இசை அப்படிங்கிறது அடிஷனலாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் மேலே கொடுத்துருந்தா 5 பிரச்சனைங்கனாலே 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு 4 மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாமில் செயலில் 4, உரைநடையில் 4. நீங்கள் எழுத வேண்டியது செயலில் 2, உரைநடையில் 2. நான் 4 கொடுக்குறேன். நீங்கள் எழுத வேண்டிய 4மே வந்துடும். பட் நீங்கள் எழுத வேண்டியது எக்ஸாமில் 2ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும், இடம் சுட்டி பொருள் விளக்கம், ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், செகண்ட் சாப்டரில் இருக்கிறது. இந்த 2ல் 1 எக்ஸாமில் வந்துடும். நீங்கள் ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு 3. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி, விளக்குக 4. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா 2வது 4 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். செயலில் பின்னால் 8 கொடுத்துருக்கீங்க சார், அவ்வளவும் தேவையில்லையா? கண்டிப்பாக தேவைப்படாது. இல்லை அடிஷனலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாளாத காதல் நோயாளன் போல் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தி, இது இந்த வருஷம் புதுசாக 10th இருக்கக்கூடிய பாடத்தை 12th கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால அது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா மயிலை சீனி வேங்கடசாமி. இது பார்த்தீங்கன்னா உரைநடையில் 35லேருந்து 38 வரைக்கும் 4 கேட்பாங்க. 2 4 மார்க் எழுதணும். அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது.
ஆக்சுவலாக இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன். சென்னை அறிவின் பண்பாட்டு அடையாளம் 1, சென்னை அறிவின் நகரம் 2. இந்த 2ல் 1 உறுதியாக பரீட்சையில் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜென்ரல் கொஸ்டின் தான் ஒரு 3 இருக்குது. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள். இது சொந்தமாக நம்ம என்ன எழுதினாலும் மார்க் போடுவாங்க, அதை எழுதிருங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வழியில் நல்வழிப்படுத்துவீர்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுவும் சொந்த நடையில் நான் கொடுத்துருக்கிறது தான் எழுதணுமா அப்படின்னம்னா சொந்த நடையில் நீங்கள் எழுதலாம். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த 2ல் 1 எக்ஸாமில் கேட்டுருவாங்க. அப்போ 2 4 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இருந்தாலும் கீழே வேளாண் மேலாண்மை குறித்து நீங்கள் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியும் படிச்சுக்கோங்க. 5 4 மார்க் சொல்லியிருக்கேன். எக்ஸாமில் 4 கேட்பாங்க, 2 எழுதணும். அடுத்ததாக 3 4 மார்க் கொஸ்டின் இந்த 39லேருந்து 42 வரைக்கும் எழுதுறதுக்கு 39 40 42 43 42ல் 3 பயிற்சி இருக்குது. இதில் எதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த 40ஆம் நம்பர் பாணயம் பாராட்டல் எழுதணும். அது எப்படி எழுதணுங்கிறது நானே ஒரு மெட்டீரியலில் ஒன்று கொடுத்துருக்கேன். அணி இலக்கணம் 2 படித்தா போதும். அணி இலக்கணம் 39க்கு 2 இந்த 2ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய ஏகதேச உருவகணியை சான்றுடன் விளக்குக, 4ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. இந்த 2 படிச்சிருந்தீங்கனாலே ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 2வது 4 மார்க்குக்கு இந்த பாணயம் பாராட்டல், எடுத்துக்காட்டுக்கு முச்சங்கம் கூட்டி அப்படிங்கிற இந்த பாடலுக்கு நான் பாணயம் பாராட்டல் எழுதியிருக்கேன், என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 42ஆம் நம்பரில் இந்த பழமொழி, இதுதான் கேள்வி. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு நீங்கள் 2 பாயிண்ட் எழுதணும். 1 பழமொழியோட விளக்கம். இந்த வாழ்க்கை நிகழ்வு அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்க பேரை வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பேரை வச்சு ஒரு பழமொழி ஒரு கதை கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் சொந்த நடையில் இந்த பழமொழிக்கு எப்படினாலும் இந்த பழமொழிக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு கதை எழுதிக்கலாம். கதை எழுத சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரியுங்களா? நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச பேரை வச்சு ஒரு கதை எழுத சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க். அப்போ 3 4 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததான் நெடுவினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு பே பண்ணி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு 3 4 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக இப்போ லாஸ்ட் மினிட்டில் அதையும் குறுக்கி 2 நெடுவினா மட்டும் சொல்கிறேன். அதை படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒருவேளை 43ல் இந்த தமிழாக்கம் தருக கேட்குறாங்க அப்படின்னம்னா இது ரொம்ப சிம்பிளாக 4 மார்க் வாங்கக்கூடியது. இதை படிச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக ஒரு 4 மார்க் வாங்கிடலாம். ரைட்டுங்களா? ஒருவேளை நான் கதை எழுத தெரியலைங்கிறவங்க இந்த கேள்வியை படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செய்நன்றி ஏறுதலே அறம் என்பதனை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு திருக்குறள் துணை கொண்டு விளக்குக. 1 சினத்தினால் வரும் கேடு. ஆக்சுவலாக 2 வருஷமாக கேட்கலை, அதனால் இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினம் என்னும் அதிகாரத்தின் சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் என்பதனை முப்பால் வழி விரித்துரைக்க. இந்த 1 படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இல்லை சார் அறிவுடைமை தேவையில்லையா? நான் தான் சொல்லிட்டேனே 4 திருக்குறள் நடுவினாவே 4மே படிச்சிருக்கணும். பட் நான் இப்போ வரைக்கும் படிக்கலை சார், என்னால் நாளையெல்லாம் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க செய்நன்றி ஏறுதலும் சினத்தை காத்தல் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. பட் 4மே படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 45 உரைநடைக்கு இந்த 2 மட்டும் போதும். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். ஒரு 6 மார்க் உங்களால் எழுத முடியும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 சொல்கிறேன். 4 கொடுத்து இந்த விரிவானத்தில், பட் 2 மட்டும் சொல்கிறேன். பாரதியின் கடிதம் 1 படிச்சுக்கோங்க. பொறுப்புணர்வின்றி ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள். இந்த 2 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இல்லை இது 2 படித்தா நீங்கள் சொன்னதை நான் எப்படி நம்புறது அப்படிங்கிறவங்க நடிகர் திலகமும் நிர்வாக மேலாண்மையும் இல்லை இந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை, இந்த 2 படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சிவாஜி பாடத்தில் இருக்கக்கூடியதும் சூரியனை பிரசவிக்கும் பாறையும் படிச்சுக்கோங்க. பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10th நான் உங்களை தான் சார் ஃபாலோ பண்ணேன், 12th நான் உங்களை தான் 11th உங்களை தான் ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்தது அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த 2 கேள்விகளை படிச்சிருந்தா போதுமானது. புரியுங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நான் சொல்கிறத நம்புவாங்கன்றது தெரியும். ஏன்னா நான் கொடுக்குற மெட்டீரியல் மற்றவங்க மாதிரி சும்மா 1 படிச்சுக்க 2 படிச்சுக்க 3 படிச்சுக்க அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ப்ரூஃபோடு எடுத்தே கொடுத்துருவேன். அதனால் 10% உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டுமே போதுமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 6379172791 6379172791 இந்த நம்பருக்கு 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட்.